கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 31வது வசனம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கருமையானவர்களே, வேதம் எழுதப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன, அல்லது கர்த்தருடைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதனுடைய நோக்கம், இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது நடந்த அற்புதங்கள் அதிசயங்கள் சொல்லப்பட்டிருப்பதனுடைய நோக்கம், நாம் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைய வேண்டும். நித்திய ஜீவனை அடைய வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாளிலும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன செய்ய போகிறோம்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேதத்தினுடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ள வேண்டியது அவசியம். கடந்த நாட்களில் கர்த்தருடைய பாடு மரணங்களை தியானித்தோம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையானவர்களே, நாம் நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியது அவசியம். உன்னுடைய வாழ்க்கையின் ஓட்டம் ஒரு நாள் இந்த உலகத்தில் முடியும். இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நித்திய ஜீவனை அவர் உனக்கு கொடுக்க வேண்டுமானால் இந்த வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? உலகத்திற்கு கீழ்ப்படுகிறோம், குடும்பத்திற்கு கீழ்ப்படுகிறோம், மேலானவர்களுக்கு கீழ்ப்படுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறோமா? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோமா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஒபே டு த வேர்ட் ஆஃப் த லார்ட். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அதை காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கீழ்ப்படியலைன்னு சொன்னால் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்காது. இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு மிகவும் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். நான் என் ஆண்டவருக்கு உகந்தவனாக இருக்கிறேனா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டு இருக்கிறேனா? இல்லை என்று சொன்னால் இந்த நாளில் உங்கள் இருதயத்தை திறந்து கொடுப்பீங்களா? இயேசுவே, என் உள்ளத்துக்குள்ளே வாங்கப்பா, முழுமையாக என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால் இன்று ஒரு ரட்சிப்பை என் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் விடுதலை வேண்டும் ஆண்டவரே. உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறோம். நித்திய ஜீவன் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரை நம்புகிற ஜனம் பாக்கியம் உள்ளது. உம்மை நம்புகிறவர்களே நீருக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர் இந்த நாளிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ரட்சிப்பை கட்டளையிடும் ஆண்டவரே, சமாதானத்தை கொடும். யார் யார் தங்களுடைய வாழ்க்கையில் சமாதான குறைவோடு ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ உம்முடைய தெய்வீக சமாதானத்தை கொடும், விடுதலையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.